ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா துவாதசி. அதாவது ஏகாதசிக்கு அடுத்து வர துவாதசின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நரசிம்ம துவாதசின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு கிடச்சிருக்கு. நரசிம்மருக்கு உகந்த ஒரு நாளில் கிடச்சிருக்கு. நரசிம்மர் அப்படின்னாலே ஒரே ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்லணும்னா, நாளை அப்படிங்கிறதே அவரோட வார்த்தையில் கிடையவே கிடையாது. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி இருக்குன்னா, மந்திரங்கள்லேயே ராஜான்னு சொல்லலாம். நம்ம ஏகப்பட்ட மந்திரம் வந்து நம்ம படிச்சிருக்கோம். இது என்ன மந்திரங்களின் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு ராஜானாலே ஃபஸ்ட்டு ராஜானாலே கம்பீரம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி மந்திரங்களின் ராஜான்னு இதை சொல்லுவாங்களாம். நரசிம்மர் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ரொம்ப 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 பவர்ஃபுல். உண்மையாகவே சொல்கிறேங்க. உண்மையாகவே லக் இருந்தால், யோகம் இருந்தால் தான் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நாளில் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறக்கும் கூட எனக்கு அந்த நரசிம்மர் ஆசீர்வாதம் இருக்க போய் தான் நம்மளே இன்றைக்கி சொல்ல முடியுது. இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம காதால் கூட கேட்க முடியாதுங்க. இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 8ஆம் தேதி வருது. 7ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து இருக்குது. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோக்கு நான் புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, நான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, இப்போ இருக்கிற எந்த பிளேஸோ அந்த ஊர் பேர் கண்டிப்பாக போட்டு அனுப்பணும். சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. வணக்கம் சிஸ்டர். அது சிஸ்டர், நான் இடையில வந்து வீட்டுக்காருக்கு உடம்பு நல்லா ஆகணும்னு உங்கள்கிட்ட நவமூலிகை சொல்லியிருந்தேன். 2 நவமூலிகை சொல்லியிருந்தேன். முதல் நவமூலிகை வந்து அவருக்கு உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது, அவர் ரொம்ப ஆரோக்கியத்தை வேணும்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் காசு. அதுவும் நல்லா ஆயிடுச்சு. மறுதடவை வந்து நாங்கள் போய் ரொம்ப அவருக்கு முடியலன்னு கிளினிக் போனோம். அங்கே போய் பார்த்ததுக்கு யூரின்லாம் அடிச்சு செக் பண்ணதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, கிட்னி வந்து ஃபெயிலிங் ஆகிருக்குது, கிட்னிக்கு தான் பிரச்சனை, நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் போகணும், ரத்தம் எடுத்து செக் பண்ணுங்கட்டாங்க. அப்போ ரத்தம் எடுத்துருமே நான் திருப்பி நவமூலிகைக்கு தான் சொல்லியிருந்தேன். இந்தமாரி அவருக்கு வர ரிப்போர்ட் வந்து நல்லா இருக்கணும்னு. அவருக்கு இனிப்பு நிற்கு ப்ரெஷரு எல்லாமே இருக்குது. நான் உங்கள்கிட்ட வந்து போட்டது வந்து அவருக்கு வர ரிப்போர்ட் வந்து நல்லபடியாக வரணும்னு அதேமாரி டெய்லி சித்திரையாக மனசில் நினச்சிட்டு அதே தான் வேண்டிக்கிட்டு இருப்பேன். அப்போ ரிப்போர்ட் வந்திருக்குது சிஸ்டர். நாங்கள் போய் பார்த்ததுக்கு அவருக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. ரிப்போர்ட்டு அவ்வளோ நல்லா காட்டுது. வெறும் இது மட்டும்தான், கொலஸ்ட்ரால் மட்டும்தான் அவருக்கு இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ரொம்ப நன்றி ஆரோக்கியமாக்கு சித்திரைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க வந்து மலேசியா அந்த சிஸ்டர். ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க, அது சரியாயிடுச்சு. மறுபடியும் ஒரு விஷயத்துக்கு கொடுத்தாங்க, 2வது பஞ்சமிலே அதுவும் சரியாயிடுச்சு. நடக்காத விஷயங்கள், சாத்தியமே இல்லாத எத்தனையோ விஷயங்களை இந்த பஞ்சமி நவமூலிகையாகம் வராகி அன்னை எல்லாத்தையும் பாசிபிள் ஆக்கிட்டுருக்காங்க. நிஜமாக வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமுத்து சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். பஞ்சமியில் நடக்கிற இந்த மிராக்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும். நம்ம அத்தனை பேத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி துவாதசி. அதாவது நரசிம்மர் நீங்கள் கும்பிடணுன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கும்பிட்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதுவும் பொதுவாக சில நட்சத்திரம், சில நாட்கள்லாம் வந்து நரசிம்மருக்குன்னு இருக்குது. அதில் எதுனா சுவாதி நட்சத்திரம் வந்துட்டு நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம். அந்த சுவாதி நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்து நீங்கள் அந்த நாளில் வழிபாடு பண்ணலாம். சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இன்னொன்று, நார்மலாக வரக்கூடிய பிரதோஷ நேரம் எப்போவுமே வந்து வரும். இதை வந்துட்டு நித்திய பிரதோஷ நேரம்னு சொல்லுவாங்க. டெய்லியும் இந்த நேரம் நமக்கு இருக்கும், 4 to 6. ஏன்னா அந்த நேரத்தில் தான் நம்ம நரசிம்மர் வந்து அவதரிச்சார் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் நரசிம்மரை கும்பிட்றது, அவர்கிட்ட அந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறது இன்னும் பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த மந்திரங்களின் ராஜா அப்படின்னு ஏன் வந்து சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டுங்க ஒரு மனுஷனை வந்துட்டு கவசம் மாதிரி வந்து காப்பாற்றுமா. அதாவது தலையில் உச்சந்தலையில் ஆரம்பித்து பாதம் வரைக்கும் நம்ம உடலில் இருக்கிற அத்தனை பாகங்களையும் காப்பாற்றும், நம்மளை பாதுகாக்கும். எந்த விஷயத்தை கேட்டாலும் அதை செய்யக்கூடிய பவர் வந்துட்டு இந்த மந்திரத்துக்கு இருக்கனால இதை மந்திரங்களின் ராஜா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் தனித்தனியால் இந்த விஷயத்துக்கு யோசிக்கவே வேண்டாம். மன அமைதிக்கு, பயம் போகிறக்கு, தீய சக்தியிலேருந்து வெளியே வரக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு, அதிர்ஷ்டம், என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ அத்தனையும், தைரியம், கடன் பிரச்சனை, தோஷம்,
எப்பா எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்துட்டு இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் கும்பிடலாங்க. செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் நரசிம்மர் ஐயாவை கும்பிடலாம். சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் பிரதோஷ நாட்கள் இதெல்லாம் அவரை கும்பிட்றதுக்கான ஒரு சரியான ஒரு நேரம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்குள்ளே வருவோம். நரசிம்ம கவசம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நரசிம்ம கவசத்தை தான் மந்திரங்களின் ராஜா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது விஷ்ணு பகவான் வந்துட்டு நரசிம்மர் அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை வந்துட்டு அழிக்கிறாரு. அப்போ அதை அழிச்சப்போ அவரோட கோபம் வந்து தனியவே இல்லை. அந்த ஆக்ரோஷத்தோடையே அவர் இருக்கார். அப்போ அவரோட கோபத்தை கம்மி பண்ணுறக்காக வேண்டி அவரோட கோபம் குறைஞ்சி அவர் சாந்தமாகணும் அப்படிங்கிறனால பக்த பிரகலாதன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரால் பாடப்பட்டது தான் இந்த நரசிம்ம கவசம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நரசிம்ம கவசத்தை வந்து காதால் கேட்கும் போதே தைரியம் பிறக்கும், நம்ம அடைய வேண்டிய விஷயத்தை அடைய முடியும், ஒரு சக்தி பிறக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அது பெரிய பாடலாக இருக்கனால அது காதால் ப்ளே பண்ணி கேட்க முடிஞ்சுன்னா நீங்கள் கேளுங்க. பட் அவ்வளோ பெரிய பாடல் நீங்கள் பாட முடியாதவங்க அதில் வர 2 ஸ்டான்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 பகுதிகளை நரசிம்மருக்கு உகந்த அந்த நாளில் மனசார நீங்கள் சொல்லி கேட்கும் போது எதை நினச்சி கேட்டாலும் அந்த மந்திரங்களின் ராஜா நமக்கு செய்து முடிப்பாராம். அத்தனை ஒரு மகிமை பொருந்தியது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சமஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது தமிழில் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன், ஒரு வார்த்தைகளாக சொல்லி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். நரசிம்ம கவசம் வக்ஷயே பிரகலாத நோதிதம் புரா சர்வரக்ஷ கரம் புண்ணியம் சர்வோ பத்ரவ நாசனம். அடுத்த ஸ்டான்ஸாக வந்துங்க. நரசிம்ஹே மே சிரபாது திரிவிக்ரம திரிவித சிதி கௌரீந்திர வதன பாதுமே நரஹரி கர்மனா. சரிங்களா? இதுதான் அந்த லைன். ஸோ நீங்கள் ஒரு லைனாக ஒரு வரியாக படித்தா கூட அதோட பவர் உங்களுக்கு காமிக்கும். அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா, உலகை காக்கும் நரசிம்மர் என் தலையிலிருந்து பாதம் வரை என்னையும் காக்கட்டும், எனக்கு வேணுங்கிற எல்லா அருளையும் எனக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிற இதோட பொருள் இது. இதை மனசார நீங்கள் நரசிம்மர் முன்னாடி ஒரு தீபம் வச்சு நீங்கள் சொல்லலாம். நரசிம்மர் படம் இல்லாதவங்க கூட தீபத்தில் அவரை நினச்சி நீங்கள் மனசார சொல்லலாம். கோவிலுக்கு போய் கூட நீங்கள் உட்காந்து நீங்கள் சொல்லலாம். குறைஞ்சது 11 முறை சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் சொல்லலாம். 11 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சொல்லி நீங்கள் எந்த விஷயத்த கேட்டாலும் சரி, உங்களை சுற்றி இருக்க எதிரிகளாகட்டும், நீங்கள் எவ்வளோ மன கஷ்டத்தில் போராடிட்டு இருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களுக்கும் அவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவார். அவர் முன்னாடி நின்று அவரை பார்க்குறதே வந்து நமக்கு உடலே நடுங்கிரும். அந்த கண்கள் வந்துட்டு நம்மக்கிட்ட பேசும். என்ன பிரச்சனை, நான் உனக்கு சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்கள் நம்மக்கிட்ட கேட்கும். அவ்வளோ ஒரு அவர் முன்னாடி நம்ம அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புழுவாக ஒரு பூச்சியாக அந்த தெய்வத்து முன்னாடி நம்ம நின்று கேட்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லை. அவர் முன்னாடி நீங்கள் மண்டிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க. அப்படியே சரணாகதி அடைஞ்சு நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் அதை கேட்டுக்கோங்க, நீங்களே அதில் கவனிச்சுக்கோங்க. அதை மட்டும் அவர் கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவர் பார்த்துப்பார். நமக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தான். அவர் பாதத்தில் சரணாகதி அடையிறது மட்டும்தான். இன்றைக்கி சனிக்கிழமை தான், நரசிம்மருக்கு நான் விரதம் தான். அதனால் எனக்கு அவரோட டாபிக் பற்றி இன்றைக்கி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் இருக்கும். பட் இதெல்லாம் மீறி தெய்வம் நம்ம எப்போவுமே கைவிடாது. எத்தனை நாளைக்கு தப்பு தலை விரிச்சு ஆடும், எத்தனை நாளைக்கு தப்பு செய்கிறவங்க மேலேயே இருப்பாங்க. அந்த கடவுளுக்கே ஒரு நாள் பொறுக்காதில்ல, நீ ரொம்ப ஆடிட்டுருக்குன்னு அடக்கி வச்சிருவார். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கடவுளை நம்புங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.